கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாமா? எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, உயிர் மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் சொச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம் நிறைய பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. நிறைய நல்லது அப்படின்றது உங்களுக்கு நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் 12 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெற்றி பமர்ற 1/6/2026. ஆக உங்களோட சுயஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் அப்படின்ற பட்சத்தில் பொதுவாக இது நம்ம ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற விஷயத்தை எடுக்க வேண்டாம். ஜென்ம குருவாக இருந்தாலும் உச்சம் பெற்று அமர்றதுனால நமக்கு சாலிடாக கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு. நீங்கள் 25 வருஷமாக பிறந்த ஊர்லேயே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நம்ம வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தமும் உண்டு. இல்லை வேறு மாநிலங்களுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோட, ஒரு நல்ல வேலையோட, ஒரு நல்ல தொழிலோடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுமா, பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சுயஸ்தானத்தில் குரு பகவான், நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டம், கடந்த 2.5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிப்பீங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம அதுலேருந்து வெளியே வரலாம், எந்த நம்மளோட நல்ல குணத்தினால நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கோம், ரொம்ப பாசமானவங்களாக இருக்கும், 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், யாராவது ஒரு உதவின்னு கேட்டால் அந்த உதவியை வந்து கேட்ட மாத்திரத்தில் கொடுக்க முடியல அப்படின்னாலும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு கூப்பிட்டு அந்த உதவி செய்கிறோம். ஆக இந்த குணங்கள் தான் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஒரு காரணம். ஆக இந்த குணங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே பதப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். மைனஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக சேர்க்கையில் கவனமா. சேர்க்கை அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் கூட சேரக்கூடாது, ஆண்கள் பெண்கள் கூட சேரக்கூடாது அப்படின்றாங்க. பெண்கள் பெண்கள் கூட சேரும் போதும் கவனமாக இருக்கணும், ஆண்கள் ஆண்கள் கூட சேரும் போதும் கவனமாக இருக்கணும். ரொம்ப சிம்பிள். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு என்னால் அனலைஸ் பண்ண முடியலம்மா அப்படின்னா அது உண்மைதான், என்னாலே அனலைஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், யார்கிட்டனாலும் பழகுங்க, ரொம்ப ஒட்டி உறவாடுறதும் வேண்டாம், உங்களோட ரகசியங்களே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட பகிர்றதும் வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க, போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குரு பகவான் உங்களுக்கு 6 மற்றும் 9 அதிபன், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவனோட சஞ்சாரம் உங்களோட சுயஸ்தானத்தில், அதுக்கும் மேலே அவனோட பார்வை 5, 7, 9 5ஆம் பாவத்தில் பார்க்குறார். இது வரைக்கும் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதுமா, 20 வருஷம் ஆகுது, குழந்தை பிராப்தமே இல்லை. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் ஒரு அசிஸ்டட் கன்செப்ஷன் டெக்னிக்லாம் இல்லை இயற்கை முறையிலையா அப்படின்னு கேட்டால் இயற்கை முறையிலே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி வரும். எங்கள் கணவரோட வீட்டில் வந்து பாருங்கள், எங்களை சேர்த்துக்கவே இல்லை, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தையும் இல்லை, கணவரோட வீட்லேயும் எங்களை சேர்த்துக்கல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் அப்படின்றதுனால எங்களை ஒதுக்கி வச்சாங்கன்னா இந்த காலகட்டம் உங்களோட பூர்வீகம் சார்ந்து நல்ல செய்தி, கணவரோட பூர்வீகம் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் அப்படின்றது உங்கள் கூட வந்து உறவாடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ரொம்ப இளம் வயசு கடகராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, காதல் அப்படின்றது ஒன்று வரும். அந்த காதல் ரொம்ப ஒரு நல்ல பார்ட்னராக உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. கடந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு, 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆச்சு, திருப்பி பேட்சப் ஆச்சு, திருப்பி பிரேக்கப் ஆச்சு. இந்த மாதிரி இருந்தாலும் அந்த பிள்ளையை விட ரொம்ப உத்தமமான பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. இது ஒரு ப்ளஸ். 7ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு. நிறைய கடகராசி அன்பர்களுக்கு திருமண வரன் கூடி வரும். டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இளைய கலத்திரம், அழகாக 2வது மேரேஜ் வந்து சூப்பராக வரும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னாங்க திருமணமாகி ஒன்றா தான் இருக்கும், பெருசாக அந்யோன்யம் இல்லை. இப்போ ஓரளவுக்கு அந்யோன்யம் அப்படின்றது ஏற்படும். புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு பார்ட்னர், இன்வெஸ்டர் கிடைப்பாங்க. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். நம்மளோட அப்பானோட சப்போர்ட் கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து சமூகத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக கிடைக்கும். நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் ஏறும். ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. குலதெய்வ வழிபாடுக்கான பிராப்தம் நிறைய கடகத்துக்கு உண்டு. ஆக கடகம் தேவையில்லாத சேர்க்க மட்டும் வேண்டாம், மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது, கவலைப்படணுன்ற அவசியமே இல்லைம்மா. இருந்தாலும் வழிபாடு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேம்மா அப்படின்னா இங்கே 8ல் இருக்க ராகுவை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி பண்ணுற மாதிரி வழிபாடு பண்ணோம். அப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால பைரவாஷ்டகம் அப்படின்னு சங்கராச்சாரியர் இயற்றினது இருக்குது. ஒவ்வொரு ஸ்டான்ஸானோட முடிவுலையும் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு முடியும். இதை பாராயணம் 10 நிமிஷம்தான் ஆகும். தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்கம்மா, நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாலும்
சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு விதமான பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குங்க, அது இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலேயாவது நாங்கள் அதுலேருந்து வெளியே வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.